everyone. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சாப்டர் 7 atoms and moleculesல இருக்க fourth short answer பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா heterodiatomic moleculesக்கு ரெண்டே எக்ஸாம்பிள்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ heterodiatomic அப்படின்னா என்னன்னா, ஹெட்டிரோ அப்படின்னா எனக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம், டை அப்படின்னா ரெண்டு, அட்டாமிக் அப்படின்னா ஆட்டம்ஸ். இப்போ இது என்னன்னு தெரிஞ்சிருச்சா? எனக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ்னால எனக்கு மாலிக்யூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஹெட்டிரோடயட்டாமிக் அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு தான் அவங்க வந்து எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா CO. ஸோ இது பேர் என்ன அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா HCl. இது எல்லாத்துக்குமே தெரியும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ இதை ஏன் நம்ம ஹெட்டிரோடயட்டாமிக் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ சிங்கிறது எனக்கு ஒரு ஆட்டம், ஓங்கிறது எனக்கு இன்னொரு ஆட்டம். கரெக்டாக? சிங்கிறது கார்பன் ஆட்டம், ஓங்கிறது எனக்கு ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்து எனக்கு ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் ஆயிருக்குல்ல, அதனால இதை நான் ஹெட்டிரோடயட்டாமிக் சொல்லலாம். அதே மாதிரி எனக்கு ஹைட்ரஜன்கிறது ஒரு ஆட்டம், குளோரின் அப்படிங்கிறது ஒரு ஆட்டம். இந்த ரெண்டுமே சேர்ந்து எனக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால இதை ஹெட்டிரோடயட்டாமிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ குயிக் ரீகால் போய்க்கலாமா? ஸோ ஹெட்டிரோடயட்டாமிக் மாலிக்யூல்ஸ்க்கு ரெண்டே எக்ஸாம்பிள்ஸாக கேட்டிருக்காங்க. ஹெட்டிரோடயட்டாமிக்னா என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், எனக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ்னால எனக்கு ஒரு மாலிக்யூல்ஸ் உருவாச்சு அப்படின்னா நான் அதை ஹெட்டிரோடயட்டாமிக் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கார்பன் மோனாக்சைடு ஒன்று, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஒன்று. ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.